வணக்கம். இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து லட்சோப லட்ச மக்களும் என் கூட சேர்ந்து இறைவனை பிரார்த்தனைக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். வக்ரதுண்ட மகாகாய சூரிய கோடி சமப்பிரப அவிக்னம் குருமே தேவ சர்வகாரியேஷு சர்வதா. தென்னாட்டுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அன்பர்களே, நண்பர்களே, இன்னைக்கு ஒரு புதிய வீடியோல உங்கள் அத்துணை பேரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி கொள்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வித்தியாசமான தலைப்புகள். ஒவ்வொரு ராசி, நம்ம ஊர்ல லக்னம்னு என்னன்னு பல பேருக்கு தெரியாது. எல்லாருமே ராசின்னு ராசியை பிடிச்சுக்கிட்டே உலாவுவாங்க. அதுக்கு என்ன காரணம்? ஜோதிடம் ஆரம்பிக்கும் பொழுது லக்னத்தை பிரதானமாக வைத்து ஆரம்பித்ததுதான் வேத ஜோதிடம். இப்ப ராசி எங்கேருந்து வந்தது? லக்னம், தசாபுக்தி, பிறப்பு ஜாதகம், இதெல்லாம் ஒரு நேர்கோடு. ராசி இப்ப இருக்கக்கூடிய அஷ்டம சனி, ஏழரை சனி, குரு பயிற்சி, ராகு கேது பயிற்சி, இதெல்லாம் ஒரு கோடு. ராசி கோச்சார நிலையை வைத்து செயல்படும். கோச்சார நிலை என்பது ராசியுடைய பிரதானம். அதாவது தற்பொழுது பிளானட்ஸ், கிரகங்கள் எல்லாம் எங்கெங்க மாறுது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்னா நம்ம ராசியை பார்க்கணும். நம்முடைய மொத்த வாழ்க்கையில முக்கியமான நிகழ்வுகள் லக்னத்தின் அடிப்படையில் தான் நடக்கும். லக்னம்னு லான்னு போட்டிருக்கும் உங்க ஜாதகத்துல. அந்த லக்னத்தோட அடிப்படையில தான் வாழ்க்கையுடைய பிரதான நிகழ்வுகள் என்பது இருக்கும். இப்ப ராசியா லக்னமா, இதுதான் கேள்வி. ராசி ஏன் நிறைய பேர் ஃபாலோ பண்றாங்க அப்படிங்கிறதுக்கு காரணம், ஒரு 80லேருந்து 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஜோதிடம் மற்றும் என்ன விதிவிலக்கா, எல்லா தொழில்கள் போல ஜோதிடமும் கமர்ஷியலைஸ் செய்யப்பட்டது. அதோடைய ஆரம்பம் என்பது சுதந்திர இந்தியாவுக்கு முன்னாடியே. எப்படி வியாபாரம் பண்ணணும்? ராசியை வைத்து அதிகமாக பலன் சொல்லும் பொழுதுதான் வியாபாரம் செய்ய முடியும். காரணம், லக்னத்தை வைத்து பலன் சொல்லும் பொழுது உங்களுடைய ஜாதகத்தை ஒரு முறை மட்டுமே பார்க்க முடியும். அவ்வளவுதான் பலன். அந்த ஜாதகம் ஜனன ஜாதகம் பிறப்பு முதல் இறப்பு வரை மாறாது. அதே சமயத்தில் ராசியை வைத்து பலன் சொல்லும் பொழுது உங்கள் ஜாதகத்தை ஒரு வருடத்திற்கு 4லேருந்து 5 முறை வரைக்கும் பார்க்கலாம். ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு கிரக பயிற்சியும் போதும் கூட, ஒவ்வொரு கிரகத்துடைய மூமெண்ட்டும் போதும் கூட, இணைவும் போதும் கூட உங்களோட ஜாதகத்தை எடுத்து பார்க்க வேண்டிய கட்டாயம் ஆகும். இப்ப ராசி முக்கியமே இல்லையா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா முக்கியம். எந்த அளவிற்கு ராசி என்பது பெட்ரோல் எந்த அளவிற்கு முக்கியமோ அந்த அளவிற்கு முக்கியம். ஆனா பெட்ரோலை எதுல கொண்டு போய் ஊத்த? கீழையா ஊத்த முடியும்? வண்டி வேணும்ல, அந்த வண்டி தான் லக்னம். வண்டி வச்சிருக்கிற எல்லாராலையும் பெட்ரோல் வாங்கி ஊத்த முடியும். ஆனா பெட்ரோல் பங்க்ல வேலை செய்யற ஒருத்தரால புது கார் வாங்குறதுக்கு எவ்வளவு சிரமம். இதுதான் லக்னத்திற்கும் ராசிக்கும் உள்ள அடிப்படையான கோட்பாடுகள். லக்னத்தோடு ராசியின் பலன்கள் இணையும் பொழுதுதான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை அடுத்த கட்டத்திற்கு உயர்வு பெறுகிறது. அந்த அடிப்படையிலே இன்றைக்கு சிம்ம ராசியை பற்றியும் மகர ராசியை பற்றியும் இந்த வீடியோவில் நம்ம பேச போறோம். பெரும் யோகம் தரும் கேந்திராதிபதி கோணாதிபதி இணைவு. நான் ராசின்னு சொன்னா கூட நீங்க லக்னம்னு எடுத்துக்கணும். நான் சொல்லக்கூடிய பலன்கள் 75 முதல் 80% லக்னத்திற்கு தான் பொருந்தும். 20% தான் ராசிக்கு பொருந்தும். நான் சொன்னாலும் கூட நீங்க லக்னம்னே எடுத்துக்கணும். சரி, இப்போ சில சமயங்களில் ராசிக்கு அதிகமாக கூட பொருந்தும். அது எக்ஸப்ஷனல் கேசஸ்ல. ரைட். கேந்திராதிபதினா என்ன? ஒரு ஜாதகம் இருக்கு. அந்த ஜாதகத்துல லக்னம் எங்க இருக்கோ லான்னு போட்டிருப்பாங்க. அங்கிருந்து இந்த லக்னம் இருக்கக்கூடிய இடம் 1ன்னு அர்த்தம். அது கேந்திரஸ்தானம். அதுக்கு அடுத்தது 4, அதுக்கு அடுத்தது 7, அதுக்கு அடுத்தது 10. இந்த 1, 4, 7, 10 இந்த இடங்களானது கேந்திரஸ்தானங்கள் என்று சொல்றோம்.
கோணஸ்தானங்கள், கோணாதிபதி அப்படின்னா என்னன்னா, இந்த ஒன் சொன்னேன் இல்லையா, லக்னம், அது திரிகோணஸ்தானமாகவும் வரும். திரிகோணம் கோணம் எல்லாம் ஒண்ணுதான். அந்த கோணம் அப்படிங்கிறது ஒண்ணு வந்து கேந்திரம் பிளஸ் கோணம் அப்படின்னு வரும். ஒண்ணு அப்படிங்கிறது நீங்க தான். லக்னம்ங்கிறது நீங்க தான், உங்களுடைய ஆத்மா, உங்களுடைய உயிர். அதை பத்தி படிப்பது தான் ஜோதிடம். இப்ப 4, 7, 10 கேந்திரத்துக்கு எப்படி இருக்கோ அதே மாதிரி திரிகோணஸ்தானங்கள்ல 1, 5, 9, 1, 5 இந்த இடங்கள், அதாவது கேந்திராதிபதி மற்றும் கோணாதிபதி, அதாவது கேந்திராதிபதி மற்றும் கோணாதிபதி இவர்களுடைய இணைவு என்பது சிம்ம லக்னம் மற்றும் மகர லக்னம், சிம்ம ராசி மற்றும் மகர ராசிக்கு கேந்திராதிபதியுடைய இணைவோ கோணாதிபதியுடைய இணைவோ இது மிகப்பெரிய யோகத்தை தருகிறது. எந்த கிரகங்கள் இணைகிறது என்றதை பொறுத்து, எப்படி இணைகிறார்கள் என்பதை பொறுத்து இந்த யோகமானது வித்தியாசப்படும். டிஃபரன்ஸ், அதாவது பலன்கள் செய்யும் போது அந்த பலன்கள்ல டிஃபரண்டான அளவுக்கு ப்ரப்போர்ஷனல்ல பலன்களை கொடுக்கும். அப்போ இந்த கேந்திராதிபதி மற்றும் கோணாதிபதி, அதாவது சிம்ம லக்னம், மகர லக்னம், சிம்ம ராசி, மகர ராசி, சில இடங்களில் ராசியே சில ஜாதகங்களில் பிரதானமாக கூட வேலை செய்யும். ரேர் எக்ஸப்ஷனல் கேசஸ்ல இந்த மாதிரி இணைவுகள் வரும் பொழுது, ஒரு எடுத்துக்காட்டுக்கு சிம்மத்திலிருந்து 4 எது? சிம்மத்திலிருந்து 4ஆம் இடம் கேந்திரஸ்தானம், விருச்சிகம் ஒரு கேந்திரஸ்தானம். 7ஆம் இடம் கும்பம் ஒரு கேந்திரஸ்தானம். 10ஆம் இடம் ரிஷபம் ஒரு கேந்திரஸ்தானம். இப்போ விருச்சிகம், கும்பம், ரிஷபம், அதாவது விருச்சிகத்துக்கு அதிபதி செவ்வாய், கும்பத்திற்கு அதிபதி சனி, ரிஷபத்திற்கு அதிபதி சுக்கிரன். இந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, சிம்ம லக்னத்துக்கோ சிம்ம ராசிக்கோ இவர்கள் எல்லாருமே விருச்சிகத்தை தவிர, செவ்வாயை தவிர எல்லாருமே பகை கிரகங்கள் ஆவார்கள். சனியும் சுக்கிரனும் சிம்மத்திற்கு பகை கிரகங்கள் ஆவார்கள். சுக்கிரன் முழு சுப கிரகம் என்ற தன்மையை தவிர இது ஆகும். அடுத்தபடியாக திரிகோணஸ்தானங்கள் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிம்மம் அது 1ஆம் நம்பர், அதோடைய அதிபதி சூரியன். 5 அதோடைய அதிபதி குரு. 9 மேஷம், அதோடைய அதிபதி செவ்வாய். இப்போ சூரிய, குரு, செவ்வாய் இவர்கள்லாம் கோணாதிபதிகள் ஆவார்கள். இப்ப நான் சொன்னதை நல்லா கவனம் பண்ணிங்க. செவ்வாய், சனி, சுக்கிரன் இந்த 3 பேர்களும், இதுல சிம்மத்துக்கு சனி மட்டும் ஆகவே மாட்டார், எந்த நிலையிலும் நல்லதை செய்ய மாட்டார், இது உறுதி. எந்த நிலையிலும் சனி பகவான் சிம்ம ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக நல்லதை அவரால் செய்ய முடியாது. ஆக நீங்கள் கோணாதிபதி, அதாவது சூரியன், குரு, செவ்வாய் எந்த நிலையிலும் ஒரு கிரகத்திற்கு கேந்திராதிபதி நல்லது செய்வாரோ இல்லையோ, கோணாதிபதி நல்லதை மட்டுமே செய்வார். இது சத்தியம். இப்போ கோணாதிபதி சூரிய, குரு, செவ்வாய் இவங்க 3 பேரும் சனி சுக்கிரனோட எங்கேயாவது சேர்ந்து உட்கார்ந்துட்டாங்கன்னு வச்சுங்க. இதுல சனியை மட்டும் எடுத்துருங்க. சுக்கிரனோட எங்கேயாவது சேர்ந்து இணைஞ்சு உட்கார்ந்துட்டாங்கன்னு வச்சுங்க. அந்த இணைஞ்ச இடம் 6, 8, 12 மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோங்க. அடிச்சது யோகம். எப்ப அடிக்கும்? அந்த இணைந்த கிரகங்கள் அவர்களுடைய திசையை நடத்தும் பொழுது யோகம் அடிக்கும். ஒரு எடுத்துக்காட்டுக்கு, சூரியனும் சுக்கிரனும் சிம்ம ராசிக்கு ஏதோ ஒரு இடத்துல சேர்ந்து உட்கார்ந்துருக்காங்க. சூரிய திசையோ சுக்கிர திசையோ உங்களுக்கு நடக்கணும். சூரியனும் குருவும் சிம்ம ராசிக்கு ஒரு இடத்துல சேர்ந்து உட்கார்ந்துருக்காங்க, அந்த திசை நடக்கணும். குருவுடைய திசையோ சூரிய திசையோ நடக்கணும். அப்படி திசை நடக்கும் பொழுது குருவும் சுக்கிரனும் ஒரு இடத்துல சேர்ந்து உட்கார்ந்துருக்காங்க. அப்படி உட்கார்ந்துருக்கும் போது அவர்களுடைய திசை என்பது நடக்க வேண்டும். அப்ப திசை வந்தால் கேந்திராதிபதி, கோணாதிபதி 2 பேரும் சேர்ந்து ஒரு இடத்துல உட்கார்ந்து அவர்களுடைய திசை நடக்குமானால் சிம்ம ராசிக்கு, சிம்ம லக்னக்காரர்களுக்கு அடிச்சது ஜாக்பாட் யோகம். அதே மாதிரி மகரத்துக்கு என்ன மாதிரி யோகம் வரும் அங்கிறத பத்தி நான் லேட்டரா எக்ஸ்பிளைன் பண்றேன். தொடர்ந்து வீடியோவை பாருங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எந்த யோகம் வரும்னா, இந்த கேந்திராதிபதி கோணாதிபதி இணைவு எந்த இடத்துல எவ்வளவு பவர்ஃபுல்லா இணையறாங்க அப்படிங்கிறத பொறுத்து, அது எப்படி பவர்ஃபுல்லா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா,
இவர்கள் எந்த இடத்துல இணைகிறார்கள், அவர்கள் வாங்கிய நட்சத்திர சாரம் எது, பாதம் எது, அந்த நட்சத்திர சாராதிபதி பாத சாராதிபதியுடைய ஸ்ட்ரென்த் என்ன அந்த ஹாரோஸ்கோப்ல, இதெல்லாம் வச்சுதான் அந்த அவங்களுடைய பலன்கள் அமையும். அப்ப இது ஒண்ணு. மகரத்துக்கும் இப்படிதான். மகரத்துடைய 4ஆம் இடம் மேஷம், 7ஆம் இடம் கடகம், அதே மாதிரி 10ஆம் இடம் என்பது துலாம். இப்போ மேஷத்துக்கு செவ்வாய், கடகத்துக்கு சந்திரன், துலாத்துக்கு சுக்கிரன். செவ்வாய் சந்திரன் சுக்கிரன் இவங்க 3 பேரும் ஏதாவது ஒரு இடத்துல இணைஞ்சு உட்கார்ந்தாங்கன்னா மகரத்துக்கு ஜாக்பாட். அந்த திசை வரணும். அதே மாதிரி திரிகோணஸ்தானங்கள், மகரத்துக்கு சனி, அவர் திரிகோணஸ்தானங்கள் 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய சுக்கிரன், சுக்கிரனோட சனி மகர ராசி நேயர்களுக்கு இணைஞ்சாலோ, மகர லக்ன நேயர்களுக்கு இணைஞ்சாலோ, அதே மாதிரி 9ஆம் இடம், மகரத்துக்கு 9ஆம் இடம் கன்னி ராசி புதன். இந்த சுக்கிரன் சனி புதன் இவங்க 3 பேரும் ஏதாவது கேந்திரஸ்தானாதிபதி, நான் சொல்லக்கூடிய கேந்திரஸ்தானாதிபதி கூட, அதாவது சுக்கிரன் புதன் இணைஞ்சு உட்கார்ந்தாலோ, அதாவது மகர லக்னம் மகர ராசி நேயர்களுக்கு ஏதாவது ஒரு இடத்தில் சுக்கிரன் புதன் இணைவு, சுக்கிரன் சனி இணைவு, இல்ல சனி புதன் இணைவு இருந்தாலோ, அந்த திசை வந்தாலோ அடிச்சது ஜாக்பாட். மிகப்பெரிய அளவில் உயர்வு தரும். எந்த மாதிரியான உயர்வை தரும்? ஏழ்மை நிலையில் இருக்கக்கூடிய ஒரு மனிதனை மிகப்பெரிய கோடீஸ்வரனாக மாற்றும். வாழ்க்கையில அவருக்கு சந்திக்கக்கூடிய சவால்கள் எல்லாம், அவர் யாராவது எதிர்க்கிறாங்கன்னு சொன்னா எதிரி தவிடுபடி ஆவாங்க. அதே மாதிரி அவர்களுக்கு பதவி என்பது பல பேர் பல ஆண்டுகளாக முயற்சி பண்ணி கூட கிடைக்காத பதவியெல்லாம் இவங்க வீடு வாசல் தேடி சேர் போட்டு இவங்க எப்படா அது மேல உட்காருவாங்கன்ற அளவுக்கு காத்திருக்கும். இதெல்லாம் நடக்கும். ஒரு எடுத்துக்காட்டுக்கு சிம்ம லக்னம், நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், அவருக்கு பதவி 96ஆம் ஆண்டு சேர்ந்து அவரை தேடி உட்கார்ந்தது. கேந்திராதிபதி கோணாதிபதி இணைவு, சில திசைகள் அவருக்கு நடந்தது. அப்ப ராகு திசை. இந்த மாதிரி திசைகள்லாம் மாறும் பொழுது வாழ்க்கையில மிகப்பெரிய உயரத்துக்கு ஒரு சாதாரண மனிதனை கொண்டு போய் உட்கார வைக்கும். இது கிரகங்களுடைய சக்தி, சாத்தியம். இதுதான் ஸ்பிரிச்சுவாலிட்டி, ஆன்மீகம். இப்ப இந்த இணைவு என்பது நீங்க சிம்ம லக்னமோ சிம்ம ராசியோ, மகர லக்னமோ மகர ராசியோ, உங்கள் ஜாதகத்தில் சூரிய சுக்கிர இணைவோ, சூரிய புதன் இணைவோ, சுக்கிர புதன் இணைவோ இருக்குமே ஆனால் கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் நம்பர்ல எங்களை கான்டாக்ட் பண்ணும்போது உங்களோட ஜாதகத்தை துல்லியமாக கணித்து உங்களுக்கு எதிர்காலத்தில் என்னென்ன நடக்கும், எந்தெந்த சாத்தியக்கூறுகள் இருக்கு என்பதை துல்லியமாக கணித்து சொல்ல முடியும் என்ற அடிப்படையில் இதுவரை இந்த கோணாதிபதி கேந்திராதிபதி உறவை பத்தி பார்த்தோம். இந்த வீடியோ இதோட கம்ப்ளீட் ஆகுது. ஆனா இது தொடர்ச்சியா உங்களுடைய கேள்விகள், உங்களுக்கு உங்க சுய ஜாதகத்தில் ஏதேனும் சந்தேகம் இருக்கும் பட்சத்துல உங்களுடைய எதிர்கால பலன்களை துல்லியமாக கணித்து தர காத்து கொண்டிருக்கிறோம். கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் நம்பர்ல எங்களை கான்டாக்ட் பண்ணுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு உங்கள் எதிர்காலத்தில் எந்த மாதிரியான பலன்கள், எந்த மாதிரியான வாழ்க்கை மாற்றங்கள் நடக்கப் போகிறது என்பதை துல்லியமாக கணித்து தர முடியும். மறுபடி அடுத்த காணொலியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்கள் அனைவரிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.